2014ஆம் ஆண்டு முதல் சீன எல்லையில் எவ்வித ஊடுருவல் முயற்சியும் நடக்கவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவுபவர்கள் தொடர்பாக மக்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு எழுத்துப்பூர்வமாக விளக்கமளித்த உள்துறை இணையமைச்சர் நித்யானந்தா ராய், இந்திய எல்லையை ஒட்டியுள்ள அண்டை நாடுகளான பாகிஸ்தான், வங்கதேசம், மியான்மர், நேபாளம், பூடான் ஆகிய நாடுகளிலிருந்து 2014ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை 20,806 பேர் சட்டவிரோதமாக ஊடுருவ முயன்ற காரணத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றார். நடப்பாண்டின் ஜனவரி மாதம் முதல் நவம்பர் வரையில் 3,120 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், வங்கதேசத்தில் இருந்து 18,851 பேரும், மியான்மரில் இருந்து 1,165 பேரும், பாகிஸ்தானில் இருந்து 556 பேரும், நேபாளம், பூடானில் இருந்து 234 பேரும் ஊடுருவ முயன்ற காரணமாக கைதாகியுள்ளனர் என்றும் தெரிவித்தார். அதேவேளையில் வடக்கே சீனாவுடனான எல்லையில் ஊடுருவல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும், பாகிஸ்தானுடனான எல்லையில் 93% பகுதிகளும், வங்கதேசத்துடனான எல்லையில் 80% பகுதிகளிலும் வேலி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார்.